கர்த்தர் நல்லவர். ஆமென். யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாவத்தில் இருந்த மனுக்குலத்தை விடுவிக்கும்படியாக தேவன் ஒரு நாயகனை தெரிந்தெடுத்தார். அந்த நாயகனின் பெயர் தான் இயேசு கிறிஸ்து. இவருடைய பணி என்ன அப்படின்னு கேட்டால், ஆதாமின் மூலமாக மனுக்குலத்திற்குள்ளாக பாவம் வந்தது. அந்த பாவத்தின் விளைவாக மனுக்குலம் முழுவதும் பிசாசின் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டது. பிசாசின் அடிமைத்தனம் அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையில கண்ணீர், கவலை, வேதனை, இந்த மாதிரி தீமையான காரியங்கள் தான் சூழ்ந்திருந்த வாழ்க்கையா இருந்துச்சு. இப்படிப்பட்ட மனிதனை மீட்கும்படியாக தான் தேவன் ஒரு நாயகனை தெரிந்தெடுத்தார். நம்மளுடைய ரியல் லைஃப்ல நிறைய கதைகளை நம்ம பார்த்திருப்போம். அந்த கதைகள் எல்லாம் ஒரு கற்பனையானவை, அதாவது பொய் கலந்ததா இருக்கும். ஒரு மனிதன் கஷ்டத்துல இருக்கான் அப்படின்னா அவனை காப்பாத்துறதுக்காக இன்னொரு மனிதன் வந்து அவனை விடுவிக்கிற மாதிரியும் இருக்கும். இது எல்லாமே முற்றிலும் கற்பனை தான். இன்னும் சொல்ல போனா, அந்த மனிதன் ஃபைட் பண்றான் அப்படின்னா அவன் ஃபைட் பண்ண மாட்டான், அவனுக்குன்னு ஒரு டூப்பு போட்டு தான் அந்த காட்சிகளையே படமா ஆக்குவாங்க. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்து அப்படி செய்யல. அவரே மனுரூபமாக பூமிக்கு இறங்கி வந்தார். சிலுவையில நமக்கு ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். எந்த அதிகாரத்தை நம்ம இழந்து போட்டோமோ அதே அதிகாரத்தை கிறிஸ்து நமக்கு மீண்டுமாக பெற்று கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய கதாநாயகனாகிய கிறிஸ்து சிலுவையில பிசாசு கூட ஃபைட் பண்ணி எதெல்லாம் நம்ம இழந்து போட்டோமோ அது எல்லாம் மீண்டுமா நம்ம அனுபவிக்கும்படியாக நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். சுகத்தை பெற்று கொடுத்திருக்கிறார், செழிப்பை பெற்று கொடுத்திருக்கிறார், ஜெயத்தை பெற்று கொடுத்திருக்கிறார், நிறைவை பெற்று கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை பெற்று கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நாயகன் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெய நாயகனா இருக்கிறார், வெற்றி நாயகனா இருக்கிறார். அவர் ஒரு இடத்துல இறங்கினாரு அப்படின்னா அந்த இடத்துல தோல்வியே கிடையாது. அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டவர் அப்படின்னு தான் வேதம் சொல்லி இருக்கிறது. அவர் ஜெயம் பெற்றிருக்கிறார் அப்படின்னா அவர் நமக்கு பிரதிநிதியா இருக்கிறார் தான் வேதமும் எடுத்துக்காட்டியிருக்கிறது. அப்ப நாமும் ஜெயம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து அப்படிங்கிற நாயகன் சும்மா ஒரு சீனுக்காக வந்தது கிடையாது, அது ஒரு வரலாறு. அவர் ஒரு நாமம், அந்த நாமத்துல வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. அந்த நாமமே ஒரு வரலாறு படைத்திருக்கிறது. சுருக்கமா சொல்ல போனா, கிறிஸ்து என்னும் நாயகன் நம்மளுடைய வாழ்க்கையின் ஜெயநாயகனாய் இருக்கிறார். இந்த உணர்வோடு நம்ம வாழுவோம். இந்த நாளிலும் உங்கள் தோல்விகளை வெற்றியாய் மாற்றி தரும்படியாக நம்முடைய ஜெயநாயகன் இருக்கிறார். வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.